ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற இந்த பாடத்தொடரின் 4வது பாடமான அனைவருக்கும் ஆண்டவர் என்ற பாடத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஆண்டவர். இந்த ஆண்டவர் என்ற சொல் வேதத்திலே கர்த்தர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இதனுடைய அர்த்தம் என்ன? அவர் எங்களுடைய எஜமான். ஆங்கிலத்திலே பாஸ் என்று எங்களுக்கு சொல்லலாம். என்னை ஆள்கிறவர் யார்? என்னை கட்டுப்படுத்துகிறவர் யார்? யாருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யார் என்னுடைய முதலாளி? உன்னை கட்டுப்படுத்துகிறவர் யார்? இல்லாவிட்டால் உன்னை ஆண்டு வழி நடத்துகிற எஜமானன் யார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுதே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:10-11. இது மிகவும் ஒரு முக்கியமான வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்கே இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கையிடுகிறது. எல்லா முழங்கால்களும் முடங்குகின்றது. இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது இப்படியான ஒரு காட்சியை காண முடியாத ஒரு நாள் வருகின்றது. எல்லாரும் சகல மனிதர்களும் அவருக்கு முன்பாக முழங்கால்கள் முடங்கி அவருடைய நாவுகளால் அவரே எஜமான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய போகிறார்கள் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக எங்களுக்கு சொல்லுகின்றது. இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராய் இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது, இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்கு என்னுடைய உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவரை நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த புற்றுக்கொண்ட இந்த புதிய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு அவரை நான் என்னுடைய எஜமானனாக ஆண்டவராகவும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியவனாயிருக்கிறேன். இன்னொரு விதத்திலே சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை ஆளுவதற்கு நான் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டியவனாய் இருக்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் மனிதர்களை பார்க்கிற போது நானே என்னுடைய வாழ்க்கைக்கு முதலாளி, நானே எஜமான், யாரும் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை என்று வாழ்கிற அநேகரை நாங்கள் காண்கிறோம். ஆனால் மீட்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படி இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை ஆண்டு நடத்துவதற்கு தேவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். எதனாலே அவர் இந்த உரிமையை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்பதை கொலோசரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலதும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்காகவே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அது காண்கிறவைகளாக இருக்கலாம், காணாதவைகளாக இருக்கலாம், பூமிக்குரிய காரியங்களாக இருக்கலாம், பரலோகத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை கிறிஸ்து உருவாக்கினார். அவர் உன்னை தனக்காக உருவாக்கியிருக்கிறார். ஆகவே அவர் சிருஷ்டிகர் என்ற அடிப்படையிலே உன்னை ஆளுவதற்கு தகுதியுள்ளவராக இருக்கின்றார். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம்.
2 கொரிந்தியர் 5:15. இந்த வசனம் எதை எங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகவே பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் மூலமாக நாங்கள் பிழைத்திருக்கிறோம், புதிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் இப்பொழுது நமக்காக பிழைப்பதற்கு உரிமை இல்லை, அவருக்காகவே பிழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கின்றார். 2 கொரிந்தியர் 5:15 இன்னும் ஆழமாக சிந்திக்கிற பொழுதே அவருடைய வாழ்க்கையின் சொந்தக்காரனாக உரிமையாளனாக இருப்பதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கையை முற்றும் அவருக்கு அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே பலருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை, தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், அவர்கள் வாழ்க்கையிலே அவரை இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்ட போதும் ஆண்டவராக, எஜமானனாக, அவர்கள் வாழ்க்கையின் சொந்தக்காரனாக அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே காரணமாகும். கலாத்தியர் 2:20 இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இனி நான் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். இனி நான் அல்ல. என்ன பவுல் நமக்கு சொல்லுகிறார்? பழைய மனிதன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று. பழைய மனிதன் மரித்து விட்டான். நான் கிறிஸ்துவோடு புதிய வாழ்க்கையை பெற்று புதிய அனுபவத்துக்கூடாக, புதிய மேன்மைக்கூடாக நான் வந்துவிட்டேன். அவை புதிய வாழ்க்கையை வாழ்வது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதைவே கிறிஸ்துவினால் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவை அந்த வாழ்க்கைக்காகவே நான் இப்பொழுது என்னை அர்ப்பணிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். அறையப்பட்டால் என்றால் என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது, செத்து விட்டது. அது எனக்கு பின்மாலே நான் அதை எறிந்து விட்டேன். மீண்டும் நான் அதை நினைப்பதில்லை. மீண்டும் அந்த வாழ்க்கைக்குள் நான் செல்வதில்லை. அது முடிந்து விட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பாவத்தை வெல்லுகிற ஒரு ஆற்றலுடன், சக்தியுடன், கிறிஸ்துவுடன் புதிய வாழ்க்கையை நான் தொடர்கிறேன், நான் வாழ்கிறேன் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த 20ஆம் வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்குள் நான் பெற்றுக்கொண்ட இந்த புதிய வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய வாழ்க்கையை வாழுவதற்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய வல்லமையினால் அல்ல. அதுதான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆகவே ஆவியானவருடைய இந்த அனுக்கிரகம் இந்த புதிய வாழ்க்கையிலே வாழ்வது மிகவும் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. லூக்கா 6:46 வாசிக்கின்ற பொழுது,
நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள லூக்கா 6:46 எங்களுக்கு உதவி செய்கின்றது. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? இது தேவனை அறிந்த ஒரு பிள்ளைக்கு அவர் சொல்லுகிறார். பல வேளைகளில் எங்களுடைய ஜெபங்களிலே ஆண்டவரே என்று அவரை கூப்பிடுகிறோம், எஜமானனே என்று கூப்பிடுகிறோம், என் வாழ்க்கையின் சொந்தக்காரனே என்று கூப்பிடுகிறோம். ஆனால் அர்த்தம் தெரியாமல், அதை விளங்கிக் கொள்ளாமல் அப்படி கூப்பிடுகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? அர்த்தத்துடன் கூப்பிடு, நான் சொல்லுகிறதை நீ செய்கிறவனாக என்னை கூப்பிட்டால் அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையிலே அவர் சொல்லுகிறதை செய்வதற்கு விரும்புகிறோமா? ஒப்பு கொடுக்கிறோமா? அதற்காக ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்திருக்குமா? இல்லாவிட்டால் இந்த பாடத்தை நீ கற்றுக்கொள்கிற போது அவர் உனக்கு அருமையாய் கொடுத்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இப்பொழுதே நீ உன்னை ஒப்புக்கொடு. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் அவனுடைய வாழ்க்கையை கொண்டு வருவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள், பாவ உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அல்ல, என்னுடைய மாம்சத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அல்ல, சாத்தானுடைய வஞ்சக வழிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ள, கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்க்கையை நாம் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். லூக்கா 16:13 இன்னும் ஒரு அழகான காரியத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது. லூக்கா 16:13 எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். இங்கே 2 எஜமான்களை இயேசு குறிப்பிடுகிறார். ஒன்று தேவன், அடுத்தது உலக பொருட்கள். இந்த 2க்கு ஒன்றிலே தான் நாம் தெரிந்தெடுத்து ஊழியம் செய்யலாம். இன்றைக்கு பலர் தேவனையும் அவர்கள் சேவிக்கிறார்கள், உலகத்தையும் அதன் பொருட்களையும் சேவிக்கிறார்கள். 2 எஜமான்களை சேவிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஒருவனைத்தான் அவன் சேவிக்க முடியும். ஒருவனை அவன் சேவித்தால் மற்றவனை சேவிக்க முடியாது, அவனை பகைக்கத்தான் முடியும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை எஜமான் யார்? அவர் கிறிஸ்துவானால் அவரை சேவியுங்கள், அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொன்னபடி நீங்கள் வாழுங்கள். அதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் ஊழியம் என்று சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக நாம் நிற்க வேண்டும், அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று 2:5-10 சொல்லுகிறது. நான் எப்படி வாழ்ந்தேன் என்று நான் அவருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நான் ஒரு 3 கேள்விகளை உங்களிடத்தில் கேட்கப் போகிறேன். அதற்கு நீங்கள் பதில் சொல்லலாம். என் வாழ்க்கையை நிர்வகிப்பதில் யார் அதிக திறன் கொண்டவர்? மீண்டும் அந்த கேள்வியை நான் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையை நிர்வகிப்பதில் யார் அதிக திறமைசாலி? பாருங்கள், இயேசுவா அல்லாவிட்டால் நானா? யார் எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சிறந்ததை விரும்புகிறார்கள்? என்னுடைய வாழ்க்கையில் சிறந்ததை கிறிஸ்து எனக்காக விரும்புவாரா, இல்லாட்டால் நான் விரும்பக்கூடுமா? பதிலளியுங்கள். 3வது, என் வாழ்க்கைக்கு எது சிறந்ததென்று யாருக்கு தெரியும்? என்னுடைய தெரிவு சரியா? இல்லாவிட்டால் எது சிறந்ததென்று என்னாலே தெரிந்து கொள்ள முடியுமா? இல்லாவிட்டால் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ள முடியுமா?
இறுதியாக என் வாழ்க்கைக்கு சிறந்ததை யாரால் செய்ய முடியும்? இயேசுவால் சிறந்ததை எனக்கு செய்ய முடியுமா? இல்லாவிட்டால் என்னாலே எனக்கு சிறந்ததை செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கின்ற பொழுதே அதன் அடிப்படையிலே நீங்கள் காண்கலாம் உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவர், கர்த்தர், எஜமான் யார் என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளலாம். நான் தான் என்னுடைய வாழ்க்கையின் முதலாளி, எஜமான் என்று கண்டால் மனம் திரும்பி கிறிஸ்துவின் கையிலே ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை நான் அவருடைய கையிலே சரணாகதியாக நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சரணடைய வேண்டியவர்களாக நான் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், இது மிகவும் முக்கியமானது. அவைகளை நான் இப்பொழுது சொல்லப்போகிற 4 முக்கிய பகுதிகள் இருக்குது. இந்த 4 முக்கிய பகுதிகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை மாற்றி இப்பொழுது கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருங்கள். அப்பொழுதுதான் உங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வெற்றியாய் உங்களை நடத்த முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் எதை சொல்லுகிறது என்று பார்க்க போகிறோம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதல் எங்கள் சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மீட்கப்படுவதற்கு முன்பாக பாவத்திற்காக, இச்சைகளுக்காக, பொல்லாத காரியங்களுக்காக, அநீதியின் காரியங்களுக்காக எங்களுடைய சரீரங்களை நாங்கள் விற்று போட்டோம், ஒப்பு கொடுத்தோம். இப்பொழுது எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கலாம். உன்னுடைய வாயாக இருக்கலாம், உன்னுடைய கண்ணாக இருக்கலாம், உன்னுடைய கால்களாக இருக்கலாம், உன்னுடைய உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் அது தேவனுக்கென்று நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. 2வது, ரோமர் 12:2 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்னொரு விடயத்தை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுடைய மனம், மைண்ட், உள்ளம். இந்த மனதிலே தான் பல போராட்டங்களை காண்கிறோம். பலவிதமான எண்ணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த மனதை, இந்த மனதிலே வருகிற எண்ணங்களை, சிந்தைகளை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. அப்பொழுதுதான் நாம் அவருக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்தவர்களாக வாழ முடியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். எபேசியர் 5:15-16 வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எங்களுடைய காலத்தை, நேரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நாளிலே ஆண்டவர் 24 மணி நேரத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த 24 மணி நேரமும் நாம் எப்படியான வாழ்க்கை வாழ்கின்றோம்? எங்களுடைய காலத்தை, நேரத்தை வீணடிக்கிறோமா? பயன்படுத்துகிறோமா? பிரயோசனப்படுத்துகிறோமா? அதை பயன்படுத்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒரு நாள் இந்த நேரங்களை, காலங்களை குறித்து நாங்கள் கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறுதியாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 தொடக்கம் 21 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். மத்தேயு 6:19
21 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய பொக்கிஷங்கள், நீங்கள் மேலாக மதிக்கிறதான உங்களுடைய காரியங்கள் எங்கே இருக்கின்றது? அது பூமிக்குறியில் இருக்கிறதா, இல்லாவிட்டால் அது பரலோகத்திலே இருக்கிறதா? கடைசியாக 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 9, 6, 7 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்ன? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இறுதியிலே உங்களுடைய பணங்களை நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள்? தேவனுக்கு பிரியமாக உங்களுடைய பணங்களை நீங்கள் கொடுக்கிறீர்களா, பயன்படுத்துகிறீர்களா? அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக ஊழியத்துக்கென்று நீங்கள் கொடுக்கிறீர்களா? இல்லாவிட்டால் பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் தேவனுக்கென்று அந்த பணத்தை பயன்படுத்தி பலரை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் தவறுகிறீர்களா என்று சிந்தித்து நீங்கள் பாருங்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த பாடத்தினுடைய இறுதி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். தினமும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 12:1 இதைத்தான் சொல்கிறது, சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள். ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. சில விடயங்கள் தம்மில் தாமே அது தவறான காரியங்கள் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தை பிடித்து கொள்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். சில காரியங்களை நான் பட்டியலிடுகிறேன், அதை கவனியுங்கள். உங்களுடைய உடைமைகள், 2வது உங்களுடைய லட்சியம், 3வது உங்களுடைய பொழுதுபோக்கு, 4வது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வேலை, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய குடும்பம். இவைகளை தேவன் நமக்கு தந்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை இது பிடித்து கொள்ளுமானால் அது தவறானது. தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் நாங்கள் கொடுத்து வாழ்வது முக்கியமானது. சில வேளைகளே இந்த பகுதிகள் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாதவர்களாக நீங்கள் தவித்து கொண்டிருந்தால், இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு பக்கம் இல்லை என்பதை நீங்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் அறியாதிருந்தால், இப்பொழுது தேவன் உங்களுக்கு காண்பிப்பது என்ன? தேவனுக்குரிய இடத்தை இவர்களை வைக்காதிருங்கள், அவரை கனம் பண்ணுங்கள். இதோடு இந்த பாடத்தை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இந்த பாடத்துக்குரிய சில வீட்டு வேலைகள் இருக்கின்றது. இன்றைக்கும் 1 பேதுருவின் புத்தகத்திலிருந்து அங்கே வெளிப்பாடு மட்டும், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் மட்டும் உள்ள புத்தகங்களை மனனம் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அப்போஸ்தலர் 1 தொடக்கம் 7 வரை உள்ள அதிகாரங்களை நாளைக்கு ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரம் என்ற ரீதியிலே வாசியுங்கள். கலாத்தியர் 2:20 நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம், அதை நீங்கள் மனனம் செய்யுங்கள். தேவன் தாமே இந்த பாடத்திற்கூடாக உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையும்
அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் வாழ்வதற்கூடான முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் சிறப்பாக வெற்றியாய் வாழ உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் எஜமான் ஆண்டவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். என்றால் நீர் எங்களை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், நீர் எங்களை மீட்டு கொண்டவர். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமில்லை. ஆண்டவரே, கிரயத்தினாலே நாங்கள் கொல்லப்பட்டோம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர் அல்ல, உம்முடையவர்கள் என்ற சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும், எங்களுடைய சரீரங்களை, எங்கள் மனங்களை, எங்களுடைய நேரங்களை, எங்களுக்கு கொடுத்த பொருளாதாரங்களை, பணங்களை, எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுத்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சில வேளைகளே முற்றும் எங்களை உமக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய பயங்களை எடுத்து போடும். தேவரே, நீர் எங்களுக்கு பயமுள்ள ஒரு இருதயத்தை தரவில்லை, அன்பும் தெளிவும் உள்ள ஒரு ஆவியை தந்திருக்கிறேன். அவை எல்லா வீணான பயங்களுக்கும் எங்களை விலக்கிவிடும். எங்களுக்காக மரித்து உயிர்த்த எங்களை சந்திக்க இருக்கிற உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.